the same things. Take ice cream, we like different flavors, and we don't always see things the same. Once you called me a name, and I returned the favor, but you are my best friend forever. We won't ever let that end, no never. You are here for me and I am here for you. That's what best friends do. We don't always see eye to eye, don't ask me why, but we don't mind it. And we don't always get along, but our friendship's strong. We can always find it. And you are my best friend forever. We won't ever let that end, no never. You are here for me and I am here for you. That's what best friends do. We don't always fit in with the crowd, but we still stand proud, and we stand together. And we don't care what other people say, we go our own true way, that works a whole lot better. And you are my best friend forever. We won't ever let that end, no never. You are here for me and I am here for you. That's what best friends do. You are my best friend forever. We won't ever let that end, no never. You are here for me and I am here for you. That's what best friends do. That's what best friends do. உணர்கிறது இந்த தயக்கத்தை நட்புக்குள்ளே தகர்கிறது இன்று கனவுகள் நட்புக்குள்ளே
வருஷங்கள் இன்று பொய்யாகுதே நட்புக்குள்ளே நம்மை நாமே இன்று வெறுத்தோம் நட்புக்குள்ளே நட்புக்குள்ளே Proceed. It is video. Take the motion, huh? Done. It was a good experience for me. Actually, I'm coming to family background. So it was so different for me to be in Chinese dishes. People around me, everybody I experienced family are living here. Now I am mingled with everyone.
இயரில் அவ்வளோ எல்லாத்துக்கூடையும் மிங்கிளானு சொல்ல முடியாதனால வெரி ஃபியூ பீப்புள் தமிழ் கேங்கு தமிழ் பாய்ஸ் கூட மட்டும் தான் மிங்கிளாங்க. பட் தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் இருந்தது. எல்லாருக்கூடையும் மிங்கிளான சான்ஸ் கிடச்சிது. லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்குது. இந்த நேரத்தில் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேங்க்ஸ் சொல்லுவேன். பிகாஸ் தே ஹெல்ப் மீ இன் when I had arrears in my fourth semester, they helped me a lot. So thank you my friends. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு யாரையாவது நான் ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி. மை ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் சரி. நிறைய இடத்துல நான் திட்டிருக்கேன், நிறைய பேர். அதனால ஐம் ரியலி சாரி. அப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். இந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் இந்த கிளாஸில் ஒன்றா உட்காந்த மூமெண்ட்ஸ், ஒன்றா சாப்பிட்ட மூமெண்ட்ஸ், ஒன்றா ஐவி போன மூமெண்ட்ஸ், ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாரும் மிஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் நான். பட் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறது என்னன்னா, எல்லாருமே இந்த நேரத்தில் யார் மேலே கிரட்ஜ் இருந்தா, யார் மேலே ஸ்டாஃப்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த நேரத்தில் விட்டுருங்க. பிகாஸ் லைஃப் இஸ் வெரி ஷார்ட். நான் எப்பவுமே இதை சொல்கிறேன். நான் ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாகி நான் சொல்கிறேன் ஏன்னா ரீதியா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப உணர்ந்த விஷயம் வந்து நம்ம வாழ்க்கை இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதை எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்தது. அதனால நான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லுறது என்னன்னா, யார் மேலேயாவது என்ன கஷ்டம் வந்தாலும் உடனே சொல்லுங்க. தயவு செஞ்சு யாரையும் வந்து முறைச்சு பார்த்துட்டு இதெல்லாம் எதுவுமே வேணாம். பிகாஸ் நம்ம என்னைக்கு இருக்க முடியாது, நம்ம சொல்ல முடியாது. அதனால ரொம்ப சீரியஸாக இருக்கு. எல்லாத்துக்கும் ஜாலியாக பேசுங்க. இருக்கிற வரையும் விளையாடி சிரிக்க வைங்க. சந்தோஷமாக இருக்கிறத ட்ரை பண்ணுங்க. யாரையும் ஒருத்தர் ஹர்ட் பண்ணாதீங்க. காதலில் தோல்வி உண்டு, எதிலுமே தீமை உண்டு, எதையுமே என்னுடன் பகிர்வது நீதானே. நீ எனக்காக நான் உனக்காக, ஒற்றுமை எங்கள் பலம் தானே, நட்பு எங்கள் உயிர் மூச்சு, எமக்குள் அன்பு தொல்லையே. நீ எனக்காக நான் உனக்காக, ஒற்றுமை எங்கள் பலம் தானே, நட்பு எங்கள் உயிர் மூச்சு, எமக்குள் அன்பு தொல்லையே. உனக்கொரு துன்பம் நேர்கையிலே துடிக்கும் நெஞ்சம் நான் தானே, நீ ஒரு வெற்றி காண்கையிலே மகிழ்ச்சியில் குதிப்பதும் நான் தானே. உனக்கொரு துன்பம் நேர்கையிலே துடிக்கும் நெஞ்சம் நான் தானே, நீ ஒரு வெற்றி காண்கையிலே மகிழ்ச்சியில் குதிப்பதும் நான் தானே. வாழ்வினில் இன்பம் உண்டு, கவலை தரும் துன்பம் உண்டு, என் துணை என்றும் நீதானோ என் நண்பா, என் நண்பா. காதலில் தோல்வி உண்டு, எதிலுமே தீமை உண்டு, எதையுமே என்னுடன் பகிர்வது நீதானே. நீ என்னை அறிவாய், நான் உன்னை அறிவேன், நம்பிக்கை என்றும் தளராதே. என்னதான் நடந்தாலும் பிரிவு எமக்குள் இல்லையே. நீ என்னை அறிவாய், நான் உன்னை அறிவேன், நம்பிக்கை என்றும் தளராதே. என்னதான் நடந்தாலும் பிரிவு எமக்குள் இல்லையே. கைக்கொடு எந்த நண்பா, வெற்றிகள் நாங்கள் காண, கைக்கொடு எந்த தோலா, உலகையே நாங்கள் ஆள. கைகொடு எந்த நண்பா, வெற்றிகள் நாங்கள் காண, கைகொடு எந்த தோலா, உலகையே நாங்கள் ஆள. வாழ்வினில் இன்பம் உண்டு, கவலை தரும் துன்பம் உண்டு, என் துணை என்றும் நீதானோ என் நண்பா, என் நண்பா. காதலில் தோல்வி உண்டு.
கூட அது தப்புன்னு சொல்லுவாங்க, பார்த்தா கூட தப்புன்னு சொல்லுவாங்க. வேற பேசவும் முடியாது. வேற இங்க உள்ளவங்க எப்படின்னா நல்லா கம்யூனிகேட் பண்ணிட்டு போனா அவங்க லைஃப் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்களுக்குலாம் அப்படி எதுவும் ஆக்சுவலா அது தப்பு கிடையாது சார். பார்த்து பேசுறது ஒன்றும் கிடையாது. அதை நாங்கள் பார்த்து வந்து நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலாக எந்த தப்பான இன்டென்ஷன்ல யாரும் வந்து பார்க்கல. பேசலாம் எப்படி இப்போ எல்லாருக்கும் தோணுது பேசணும், அது அப்பவே தோணுச்சு பேசிருக்காங்க. அதான் பெரிய தப்பு. அப்புறம் என்ன சார், என்ன சொல்றது, இந்த சைட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸ். அவங்களாம் மிஸ் பண்ண மாட்டேன். இதுல மோஸ்ட்லி எல்லாரும் எம்டெக் கண்டிப்பா யாரும் படிக்கணும் ஆல்மோஸ்ட் எல்லாரும் பண்றாங்க, என்னோட படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அரியர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வேற அவ்வளோவா கிளாஸ் நிறைய கொண்டுட்டு இருக்கா, ஆனா முடியாம போயிடுச்சு. மேலே இருப்பது நட்பு. நட்பு இதற்கு நீ துரோகம் செய்தால் அது பெரும் தப்பு. நட்புக்கு மரியாதை செல்வி எதுவும் உனக்கு கிடைக்கும். நண்பனோடு சேர்ந்து இருந்தால் வேதனை எல்லாம் விலகும். நட்பின் நேர்மை எனக்கு தெரியும், எந்த வேதனை அவனுக்கு புரியும். முந்தன் கவலை எனக்கு தெரியும், நட்பு எங்களை பார்த்து மகளும். வேதனை வந்த நம்மனை நடன செய்வான் உனக்கு உதவிதான். நட்பின் பலமும் உனக்கு புரியும், நல்ல தோழை தேடிப்பார். கவலை தரும் துன்பம் உண்டு, என் துணை என்றும் நீதானோ என் நண்பாய. காதலில் தோல்வி உண்டு, எதிலுமே தீமை உண்டு, எதையுமே என்னுடன் பகிர்வது நீதானே. வாழ்வினில் இன்பம் உண்டு, கவலை தரும் துன்பம் உண்டு, என் துணை என்றும் நீதானோ என் நண்பாய. காதலில் தோல்வி உண்டு, எதிலுமே தீமை உண்டு, எதையுமே என்னுடன் பகிர்வது நீதானே. सवाई बोल रहा हूँ, कल सब लोग मिल रहे हैं लंच पे. You have to come, okay? Just see you tomorrow. कुछ पल जो बिताए साथ में याद आएंगे हमें फिर बाद में. मुस्कुराए किसी पे या कभी आंसू बह जाए, रंग छाए इन्हीं से सुरों के लम्हे गुनगुनाए. यादों का ये सागर बह चला, अनजाना हम सफर है मिल गया. हंसते हंसते इस सफर में बन गए तुम मेरी दुनिया. मेरी दुनिया. मेरी दुनिया. ये दिन तो आना ही था, मुझे तो यूं जाना ही था. पर जाते मुस्कुराते कहना था फिर तुमसे, ये पल जो बिताए साथ में याद आएंगे हमें फिर बाद में. मुस्कुराएंगे जिन पे तुम्हारी यादें वो दिलाए, रंग छाए जिनसे सुरों के लम्हे गुनगुनाए.
यादों का ये सागर बह चला. இந்த காலேஜுக்கு நான் வாண்டடாக தான் வந்தேன். வீட்டில் வந்து ஹிந்துஸ்தானில் ஜாயின் பண்ணி விட்றதா தான் சொன்னாங்க. ஃபேமிலிஸ்லாம் அங்கே படித்தாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் செகண்ட் இயரில் வந்தோடனே ஏன் தான் அந்த காலேஜுக்கு வந்தோன்ட்டு இருந்தது. ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கணும்னு ஆசை. அதனால் படிக்காமே ஃபெயில் ஆகிட்டா ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணி விட்றாங்கன்ட்டு படிக்காமே இருந்தேன் செகண்ட் இயரில். அப்படியும் ஜாயின் பண்ணி விடல. அப்பாவுக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. அதனால் இங்கேயே ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணி வச்சிட்டாங்க. அப்போ கூட தேர்ட் இயர்ஸ் வந்தோடனே கூட கிளாஸாவது மாறிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசணும். கிளாஸ் சுத்தமாக பிடிக்கல. பசங்க எப்போவுமே சைலண்டாக இருப்பாங்க, பொண்ணு மட்டும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. இதே நான் டிப்ளமோவில் எப்படின்னா பசங்க கத்துவாங்க, பொண்ணுங்க சைலண்டாக இருப்பாங்க. இங்கே அப்படி இல்லை. கத்துங்கன்னு சொன்னாலும் கத்த மாட்டானுங்க. நம்ம கத்தினாலும் பின்னாடி திரும்பி போட்டு கொடுத்துருவானுங்க. ஃபைனல் இயரில் வந்தால் நல்லா ஜாலியாக இருந்தது காலேஜ். நிறையா மிஸ் பண்ணுறேன். ஸ்டாஃப்லாம் நல்ல ஸ்டாஃப் இருக்காங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. In second year when I came, M.Tech Chechis. ஃபர்ஸ்ட் இயர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப லோன்லியாக தான் இருக்கும். பட் செகண்ட் இயர் வந்ததுக்கப்புறம் தான்
batch came, all the subjects that I chose, I went for C-section. Okay, so I didn't have any class for you, so I actually now, to be frank, I don't know most of your names. I mean, boys' names. Girls, because I'm a mentor, I know only, that who I know only my mentees names. Well, other students I get confused with their names. Who is who? Till the third year I was like that. So when HOD asked me to take the position of class advisor, I told no, I don't know those students at all. I'm not ready to be a class advisor. I can continue. I think for 2 weeks or 3 weeks I was the class advisor. When I convinced myself again to be the class advisor and I went as mentor. Okay. But then after your third year only I started knowing some of your names. Normally, first I came to know only the lateral entry names. Because I was asked to take care of your earlier coaching classes. So I know only first slowly, but first I got all their phone numbers. I used to call regularly their homes. I don't know how many of you got information from your house. I used to keep informing your parents. Okay, but still your names were not familiar. I still remember whenever I want to ask someone about Brighton, I had a song in his mobile, Murunde Porunde. So whenever I go to Brighton, I tell him, that Murunde Porunde, tell us good. I said like that because I'll always forget his name. I used to confuse his name and I think somebody else's name will be always I'll get confused. So I have some codes and I won't tell. But only by the time when I reached the third year, I was really familiar with all your names and really I got very comfortable with this class. And then I really got a feel of the previous batch. That is the batch which I had to write from first year. Really I had that batch and I was really happy to be a mentor for this class because when we have discussions, normally this final year all the other mentors, they had not a problem with their mentees. Only I was the person who never came out with any problem of my mentees or my classmates. So normally whenever HOD or director when they have meeting, they used to ask, like, I didn't have any complaints. I was not there. Only thing, some of the students had arrears, but still they used to attend the arrear class, coaching classes very regularly. So that was again a positive feedback from me. Okay, and then so I was really a bit sad because I was not able to handle any classes for you. And then really I was so happy when I got a chance to take a subject at least in the final year before you could go out from the college. Okay. And really after taking this class, for this one semester taking classes for you, I really had a very good time. You all were really cooperative, though that subject was very dry, I feel. Okay. It was really difficult, it was very dry, but still I never faced any problem with your class. Really, even I miss you all, okay? But wherever you be, whatever you do, okay, should do anything for the best. Should do anything for the best and always remember God. Always remember God. Keep your prayers, okay? And you should always know one thing, okay? Whatever situations comes in your life, okay, or whatever problems or whatever things you may come across, you should have one thing in mind. That is, God is always in control. God is always in control. Nothing happens beyond His knowledge. Okay? So whatever, anything should be able to take it positive. Should have a positive sense. Should feel, okay, nothing is going to come out of without His knowledge, so it may be for my good. So as days go by, you will come to understand that even that is for your good. Okay? So all the best from my side for your future endeavors. Wherever you be, whether you are doing your going for a job or whether you are going for your higher studies, whatever it is, you should shine wherever you are. That's from my side. Okay. And for those students who have not yet got placed, okay, never be discouraged. Never be discouraged. That is also for your good. That is also for your good. When I was doing my BTech, even I was thinking like. I should get placed, okay? Really, I was very studious student, I used to study well, but I never got placed, okay? But, so that time I used to, because I think it was 2001 batch when I finished my BTech. So you know that was the problem in it, there was a downfall in software and there was no placements at all. So I used to always think, why I didn't get placement, why, because I didn't want to do a higher studies. I never thought of
studying again because already I went to engineering without liking. Okay, then but after that I went for PG. Okay, and then initially I started my career in Bangalore. So but after I started going seeing students like you teaching, okay, then I started enjoying my career. Okay, and then I thought maybe this is what God planned for me. Okay, and so that's why I am telling. Whatever happens, even if you have not got a placement, he will have a better future. Okay, he will have a better future for you, and one day you will think like me that this is why God didn't give me a place. Okay, so all those who didn't get a placement, you can try for your higher studies. Okay, either MBA or MTech. Please do your higher studies, and if possible, you can still try hard for off campuses and you can go. Okay, so all the best from my side. जाना हम सफर है मिल गया हंसते हंसते इस सफर में बन गए तुम मेरी दुनिया